Prosit. Zoom. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சமகால நிகழ்வுகளில் முதல் விஷயமாக கூத்தாநல்லூரை சேர்ந்த குவைத் மண்டலத்தினுடைய செயலாளராக இருக்கிற ஜின்னா என்பவர், அவர் குறித்து நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பொது விசாரணைக்கு தயார் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. பொது விசாரணைக்கு தயார்னு போடும் பொழுது நான் 2 நாளில் குவைத்துக்கு போக இருப்பதால் அதற்கு முன்னாடி பதில் சொல்லணும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், பொது விசாரணை என்று சொல்வதாக இருந்தால் 2 நாளைக்கு நான் போகிறேன், அதுக்குள்ளே பொது விசாரணை வைக்கணும்னு சொல்லக்கூடாது. பொது விசாரணைன்னு சொன்னால் அது அக்ரிமெண்ட் போடணும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் நிரூபிக்கணும், என்னென்ன விஷயங்களை நான் நிரூபிக்கணும்னு ஒரு பட்டியல் போடணும். அந்த பொது விசாரணைக்கு நடுவர்களாக யாரை வைத்துக்கொள்வது என்பதை முடிவு பண்ணணும். இதெல்லாம் 2 நாள் நான் போக போகிறேன், அதுக்குள்ளே செய்யணும்னு அறிவிக்கிற விஷயம் கிடையாது. பொது விசாரணைன்னு அழைக்கிறவராக இருந்தால் அதற்கு உரிய முறைப்படி என்ன செய்யணும், நமக்கு கடிதம் எழுதலாம், மெயில் போடலாம், இந்த மாதிரின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நம்ம சார்புலையும் அவர் சார்புலையும் சந்தித்து என்னென்ன விஷயங்கள் பேசணும்னு உறுதி எடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு ஒரு தேதியை நிர்ணயித்து அப்படித்தான் பொது விசாரணைக்கு அழைப்பு விடக்கூடியவர்கள் விடுவார்கள். இவர் குவைத்துக்கு போகிறதுனால அங்கே உள்ள மக்களை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி பொது விசாரணை அழைப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு பதில் வரல, 2 நாளைக்குள்ள நான் பதில் கேட்டேன், பதில் வரவில்லை பார்த்தீர்களா, இப்படின்ற இன்னமும் இந்த காலத்தில் வாழ்கிறாங்கன்னு தெரியல. நவீன காலத்தில் இதெல்லாம் எடுக்குமா? முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நாம் எந்த ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலும் அதை நேரடி விவாதத்துக்கு தயாராக இருந்து தான் சொல்லுவோம். பொது விசாரணை நீ கேட்டீர்களேயானால் அப்பவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், பொது விசாரணைக்கு தயாரிட்டு தான் வருவோம். அதுக்கு வந்தியா இதுக்கு வந்தியான்லாம் கேட்டு சமாளிக்க கூடாதுன்னு அவரே பதிலையும் போட்டுக்கிறாரு. அப்படி சொல்ல மாட்டோம். பொது விசாரணைக்கு அழைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்ம அந்த ஒரு குற்றச்சாட்டை வைப்போம். இதை முதல்ல நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இப்போ என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், கணக்குகள் வாசிக்கப்படலை, இதுதான் குற்றச்சாட்டு. டிஎன்டிஜே மாநில நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், வாசித்த கணக்கில் களவாடி விட்டார்கள் குற்றச்சாட்டு. டிஎன்டிஜேயில் உள்ள குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், பொதுக்குழு வாசித்தார்கள், வாசித்த கணக்கில் பல கோடிகளுக்கு தெல்லுமுள்ளு நடந்திருக்குது என்று நான் குற்றம் சுமத்துறேன். அது குற்றச்சாட்டில் ஊழல் செஞ்சு விட்டதை நிரூபிக்கிற வகையிலான குற்றச்சாட்டு. ஜின்னா மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அந்த மண்டலம் இருக்கிறது, நிர்வாகம் இருக்கிறது, உள்ள பொதுக்குழு இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன செய்யல, கணக்கு வாசிக்கவில்லை, பொருளாளர்களுக்கு கூட தெரியாத முறையில் தனித்த முறையில் கையாண்டிருக்கிறார், இது ஊழலுக்கு வழிவகுக்கும் சொன்னால் இதுக்கு பொது விசாரணை யாருமே கேட்க மாட்டாங்க. இது என்ன செய்யணும், நான் கணக்கை வெளியிட்டேன், இவ்வளோ பேருக்கு தெரியும், இதுதான் பதில், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னா, பொது விசாரணைன்னு போட்டோம்னு சொன்னால் நம்ம குவைத்துக்கு வந்துடுவோம், அவன் இந்தியாவில் இருப்பான், எப்படி பொது விசாரணை வரான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொது விசாரணை அழைப்பை விட்டுருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவரே இந்த பொது விசாரணை வாசலை திறந்துட்டதுனால அந்த விசாரணையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். பொது விசாரணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவைத்தில் இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னு கேட்டால், இங்கே பொது விசாரணை வச்சா அங்கே தான் எல்லாரையும் நிப்பாட்ட வேண்டிய ஆளுங்களாம் இருக்கிறாங்க. அந்த பொது விசாரணை எங்கே நடத்தணும், குவைத்தில் தான் நடத்தணும். நீங்கள் குவைத்துக்கு போனீங்களா தான் பொருத்தமான இடம். குவைத்துக்கு போயிட்டுங்கிறாருல, குவைத்தில் வைத்து அந்த பொது விசாரணை வைப்போம். பொது விசாரணை வைக்கும் பொழுது முன்னாள் நிர்வாகிகள்லாம் நான் கொண்டு வர்றேன், நீங்கள் உங்களோட ரசீது புக்கு ஒவ்வொரு விதத்தையும் வசூல் பண்ணது அனைத்து கணக்குலையும் கொண்டு வந்து என்ன செய்வோம், அந்த அங்கேயே பொது விசாரணை வைத்து நீங்கள் கணக்கு காட்டலைங்கிறத நிரூபிச்சிடுவோம். கணக்கு காட்டினீங்களா இல்லையா, அதில் உள்ள முறைகேடு இருந்துச்சா இல்லையா என்பதை நீங்கள் புக்குகளை தரும்போது, கணக்கு புத்தகத்தை காட்டும் பொழுது நிரூபிச்சிடுவோம். அதனால் பொது விசாரணை என்பதற்கு அவர் அழைப்பு விட்ட காரணத்தினால் இது தேவையே இல்லை. அவர் நான் கணக்கு காட்டினேன் என்று பதில் சொல்லிவிட்டாரே, ஆனால் கணக்கு காட்டாதவருடைய வாக்குமூலத்தை வச்சு அவர் போய் சொல்ல நிரூபித்து விடுவோம். சரி, பொது விசாரணைன்னா இது சிறப்பு தான், இன்னும் நல்லது தான். அப்போ இவர் எந்த வருஷத்தில் வந்தார், எத்தனை நாள் அந்த பொறுப்பில் இருந்தார், அது வரைக்கும் உள்ள அனைத்து விஷயங்களையும்
பொது விசாரணையின் மூலமாக நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த பொது விசாரணைக்கு நான் குவைத்துக்கு வருவதற்கு உரிய விசா ஏற்பாடு அவர் செய்யணும். அவர் தான் கூப்பிடுறாரு. டிக்கெட் ஏன் செலவு, நான் செலவழிச்சு வந்துடுறேன். விசா ஏற்பாடு ஏன்னு கேட்டால் அவங்களே எனக்கு தடுக்கவும் முடியும்ல, கூப்பிடாதீங்கன்னு சொல்லி. அதனால அந்த விசாக்குரிய ஏற்பாடு மட்டும் அவர் ஜின்னா ஏற்பாடு செய்து விட்டால் தரட்டும். நான் நேர குவைத்தில் வர்றேன். குவைத்தில் வந்து நான் வந்து ஒரு 10 நாளைக்குள்ள அவ்வளவு நான் திரட்டி வைத்து கொண்டு அந்த பொது விசாரணை என்ன செய்வோம், அங்கே வச்சு அக்ரிமெண்ட் போடுவோம். வந்தவுடனே செய்கிற மாதிரி வேணாம். நான் விசா எடுத்த உடனே வந்து இறங்கியவுடன் அங்கே அக்ரிமெண்ட்டை போடுவோம். போட்டுவிட்டு மக்கள்லாம் பார்க்கிற விதமாக அந்த பொது விசாரணை என்ன செய்யும், நடக்கும். நீங்கள் நாங்களும் ஒத்துக்கொண்ட நடுவர்களை வச்சு நடத்துவோம். நடுவர்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொன்னால் பொதுமக்கள் மத்தியில் வச்சு என்ன செய்வோம், நம்ம நான் கேட்குற வரைக்கும் மக்கள் மத்தியில் பதில் சொல்லுங்கள். நான் கேட்குற ஆவணங்கள் என்னென்னலாம் நீங்கள் கொண்டு வரணும் என்பது அக்ரிமெண்ட்டில் பேசிக்கொள்வோம். பொது விசாரணைக்கு வரும் பொழுது நீங்கள் என்னென்ன ஆதாரங்கள்லாம் கொண்டு வரணும், கணக்கு நோட்டெல்லாம் கொண்டு வரணும், ரசீது புக்கு என்னென்ன ரசீது புக்கு கொண்டு வரணும், அப்போ அந்த விவரங்கள்லாம் நான் சொல்லுவேன், அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டுருவோம். அதையெல்லாம் கொண்டு வந்து நிரூபித்தீர்களே ஆனால் இங்கே உட்காந்துட்டு பொது விசாரணைன்னு சொல்லுவது வந்து கண் துடைப்பாகிவிடும். ஏன்னா எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. எல்லா ரிக்கார்டு ஆவணம் போக்குவரத்து வசூல் கொடுத்தவன், உதவி செஞ்சவன் எல்லாம் சிறைவாசிகள் பேரில் வசூல் பண்ணீங்கன்னா அது வசூல் கொடுத்தவன் அங்கே தான் இருக்கிறான். இங்கே உட்காந்து பொது விசாரணை ஆலோசனை நிப்பாட்டினா நான் எப்படி வசூல் நிப்பாட்ட முடியும்? அதனால் ஒரு நல்ல ஒரு அழைப்பு தான் கொடுத்துருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் குவைத்தில் வைத்து என்ன செய்யுங்க, பொது விசாரணைக்கு நான் தயார். நான் வந்து இறங்கி அங்கே அக்ரிமெண்ட் கூட தயார். விசாவுக்கு ஏற்பாடு செய்வது அவரை சேர்ந்தது. வருவதிலிருந்து திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா செலவும் என்னை சேர்ந்தது. எனக்காக எந்த செலவும் நீங்கள் யாரும் பண்ண தேவை கிடையாது. பழங்குதா, எல்லாமே நானே பண்ணிக்கிறேன். அங்கே வந்து அக்ரிமெண்ட்டை போட்டு அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஒரு 10 நாளைக்குள்ள ஒரு இடத்தை பிடித்து நம்ம என்ன செய்வோம், என் சார்பாக பிரதிநிதிகள் வருவாங்க, அவங்கள வச்சு பேசி முடிவு பண்ணி அந்த பொது விசாரணை வைப்போம். அதில் நீங்கள் வந்து பரிசுத்தவாணி என்பதை நீங்கள் கணக்கு துல்லியமாக வச்சுருக்குறோம், எல்லாத்துக்கும் கணக்கு காட்டணும் என்பது என்ன செய்யணும், நீங்கள் நிரூபிங்க. இன்ஷா அல்லாஹ் அதில் எல்லாம் தெளிவாகிவிடும். சரியா? இப்போ இதில் தான் இப்போ அந்த உண்மை வழங்க போகிறது. ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரியான தீண்டிய மாநில நிர்வாகி மாதிரியாக ஒரு பயந்து ஓடாமல் என்ன இவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்லி கூட கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறாங்களே, அப்படி இல்லாமல் ஏதோ பொது விசாரணைக்கு வேணும் கூப்பிடுவோம்டா வந்திருக்காருல, அந்த வகைக்கு உங்களை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அதை கண்டிப்பாக ஜின்னாவுக்குரிய பதில் இதுதான். நீ கோயத்தில் இறங்கி இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு தயார் என்று எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு மெயில், என்னுடைய மெயில் ஐடி உங்களுக்கு இருக்கிறது. அந்த மெயில் ஐடிக்கு என்ன செய்யுங்க, பதிலை போட்டீர்களே ஆனால், மெயிலுக்கு போடலையா உங்களுடைய பதிவுல போடுங்க, எப்படி எனக்கு வந்துடும். உங்களுடைய முகநூல் பதிவுல போட்டால் கூட எனக்கு வந்துவிடும். நாங்கள் தயார். விசா வந்து பொறுப்பு நீங்கள், மற்ற எல்லா பொறுப்பும் என்னை சேர்ந்தது. வந்து இறங்கி அக்ரிமெண்ட் போடுவோம். அக்ரிமெண்ட் போட்டு 10 நாளைக்குள்ள பொது விசாரணை நடத்துவோம். கோயத்தில் வச்சு நடத்துவோம். அதில் உள்ள நான் நிப்பாட்ட வேண்டிய ஆவணங்களை நான் நிப்பாட்டுறேன், நீங்கள் கொண்டு நிப்பாட்ட வேண்டிய ஆவணங்களை நீங்கள் நிப்பாட்டுங்க. எது உண்மை என்பது என்ன செய்கிறேன், தெளிவாக மக்களுக்கு வழங்கிவிடும். நான் தயார் என்பது அதற்கு பதிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, இப்போ டிஎன்டிஜேயிலிருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. அந்த ப்ரெஸ் மீட் நடத்தி எனக்கு எதிராக ஒரு கேள்வியை கேட்க விட்டு அந்த கேள்விக்கு பதில் மாதிரி சிலதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு நான் பதில் சொல்வதாக குறிப்பிட்டிருந்தேன். அதில் ஒரு வாசகத்தை நான் போட்டிருந்தேன். என்னென்னு கேட்டால், இந்த ஈனப்பிறவிகளுடைய அந்த வாதங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த ஈனப்பிறவியை பிடித்து கொண்டு பயங்கரமாக ஓடுது முகநூலில். பார்த்தீங்கன்னா, ஈனப்பிறவி என்று சொல்லிவிட்டார். ஈனப்பிறவி என்றால் அது ஹராத்தில் பிறந்த அவங்க அர்த்தம், அப்படி ஹராமில் பிறந்தாங்க அர்த்தமா. அவங்க தாயை வந்து அப்படி வந்து நீங்கள் கொச்சப்படுத்தலாமா, இது மார்க்கத்தில் கூடுமா என்று சொல்லி பயங்கர ஹதீஸ் போட்டு என்ன செய்கிறாங்க, ஈனப்பிறவிக்கு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கிறது. முதல் ஈனம்னா என்ன அர்த்தம், ஈனப்பிறவினா என்ன அர்த்தம், அர்த்தம் வழங்க வேணாம். ஈனம் ஹராத்தில் விழுந்த அர்த்தமா? ஈனம்னா குறைன்னு அர்த்தம். ஈனம்னா என்னது, மதி ஈனம். மதி ஈனம்னா மதி கம்மின்னு அர்த்தம், புத்தி கம்மி, அதுதான் பலவீனம். பலவீனம், பலம் வந்து ஈனமாக இருக்கிறது, பலம் குறைவு. பலவீனம்ங்கிற ஈனம்ங்கிற வார்த்தைக்கு குறைவுங்கிறது அர்த்தம். சரியா? அப்போ மதி ஈனம்னா மதி குறைவு, பலவீனம்னா பலம் குறைவு. பலம் குறைந்த ஒரு ஆளை என்ன செய்வோம், பலவீனமான ஆள். ஈனம்னா அந்த குறைந்த அர்த்தம். அப்போ அதே மாதிரி வந்து பிறவி ஈனம்னு சொன்னால் பிறவியில் குறைபாடு, மூல வளர்ச்சி இல்லாமல் குறப்பிரசத்தில் பிறந்த ஆளுக்கு அர்த்தமே தவிர என்ன அர்த்தம் கிடையாது,
அராத்தில் பிறந்த அர்த்தம் கிடையாது. சரியா? ஈனப்பிறவின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு முழு முழு படைப்பாக இல்லாம அறகுறையா நீங்க மூளை வளர்ச்சி இல்லாம பேசுவாங்க இல்லையா, அந்த நிலையில இருக்கிறதுனாலதான் ஈனப்பிறவிங்கிற. ஈனப்பிறவினா என்ன அர்த்தம்? அறிவு இல்லாம சிந்தனை இல்லாம ஒரு முட்டாள்தனமாக பேசுவதைய பிறவி தன்மையாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வாதங்கள் அப்படிதான் இருக்குது. அதை வைத்து ஈனப்பிறவி இன்னமே தவிர ஈனம்னு சொல்லி டிக்ஷனரி எடுத்து பாரு, எத்தனை ஈனம் வருது. அந்த நாகூரணிவ கூட பாட்டு படிப்பாரு, அந்த பேனாத பெண்ணுக்கு ஈனம்னு சொல்லுவாரு, கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணுன்னு சொல்லுவாரா இல்லையா? அதுல இப்ப அந்த பெண்ணுக்கு ஈனம் குறைங்கிறாரு. அதுக்கு என்ன வேற சின்ன விபச்சாரம் நடத்தும். அதுக்கு ஈனம்னா குறை, ஒழுங்கா நடந்தா இருந்துக்க, இல்லாட்டி ஈனம் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் உள்ள சொல்லுதான் ஈனப்பிறவிங்கிறது. ஏன் அதை இழிப்பிறவின்னு நான் போடல, ஈனப்பிறவின்னு தான் போட்டிருக்கிறேன். அதாவது பிறவியில குறைபாடு உள்ளவர்கள். என்ன குறைபாடு? ஒரு முழு பிறவியாயில வந்து ஒழுங்கா சிந்திப்பான், மூளையை சரியா யூஸ் பண்ணுவான். அப்படி பறைக்கப்பட்டது அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் முத்தி அப்படி தான் வேலை செய்யும். அதான் ஈனப்பிறவிங்கிறது. சரியா? ஈனப்பிறவிக்கு அந்த அர்த்தம் கிடையாது, இதுதான் அர்த்தம். ஈனம்னு சொல்லி எந்த டிக்ஷனரி வேண்டாம் நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரியும். ஈனம் நிறைய ஈனத்துல பயன்படுத்துவோம். அங்கவீனம், அங்கவீனம்னா அங்க குறைபாடு, அங்க ஈனம்ங்கிறாங்கல்ல, அங்கம்னா உறுப்பு, அங்கவீனம்னா என்னது? அங்க ஈனம். சுகவீனம், சுகத்தில் குறைபாடு, சுகவீனமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? சுகமா இருந்தா ஆரோக்கியம், சுகவீனம்னா சுகத்துல கம்மி, சுகத்துல ஈனம் ஏற்பட்டுருச்சு. இப்படி வந்து ஈனம் நூற்றுக்கணக்கான வார்த்தைகள்ல ஈனம்ன்றதை நீங்க பயன்படுத்துறீங்க. அந்த ஈனம் தான் இவர்கள்ட்ட இருக்கிறது. அதனால அதுக்கு பெரிய வருத்தம் தெரிவிக்கிறதோ அது பெரிய அன்பார்லிமெண்ட் வார்த்தையெல்லாம் கிடையாது. அது சரியான ஒரு அவர்களுக்கு ஒரு என்ன மாதிரி இருக்கிறார்களோ அதுக்கு உரிய தகுதியான வார்த்தை தான். அவங்க அம்மாவைய தாயை குறை சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை அது. சரியா? அதை விளங்கிக்கணும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பிரஸ் மீட்னு சொல்லி முதல்ல ஒரு விளங்கி கொள்ளணும். இந்த வசூல்லாம் அடிபட்டு போன உடனே அவர் தலைவர் அறிக்கை விடுறார். என்னது? இனிமேல் அதை நாம் பிஜேபி பற்றி பேச வேண்டாம், நாம் கடந்து போய்கொண்டே இருப்போம், தாவா பண்ணி கொண்டே இருப்போம்னு போட்டார். அப்போ நான் என்ன போட்ட பதிவு, இது எத்தனாவது தடவை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மீறுற ஆளுகளை நீங்கள், இது நிஜமா? சரி, இடக்கு முடக்கா கேள்வி மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் பதில் சொல்ல தப்பிப்பதற்கு என்ன செய்வாங்க, நாங்கள் இனிமேல் எதுவும் பேச மாட்டோம் தாவாம்பாங்க. அந்த கேள்விகள்லாம் மறந்தவொன்னு மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் உங்கள் விளையாட்டு, இந்த விளையாட்டெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு ஒரு பதிவு போட்டோமா, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்கன்னா, ப்ரெஸ் மீட்டில் கேட்கவா செஞ்சான்? கேட்கல. ஏன்னு கேட்டால், கேள்வி கேட்குறவன் அழகா வச்சுருக்க பி ஜெயினுல் ஆபிதீன், ஜெட்லாம் வச்சு ஜெயலாம் விசாரிக்கிறான். கேள்வி கேட்குறவன் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் இப்படியா கேட்பான்? ஒரு பிரஸில் உள்ள ஒரு காபி ஜெயினுல் ஆபிதீன் கேட்பான், ஜெயினுல் ஆபிதீன் கேட்பான். பி ஜெயினுல் ஆபிதீன் கேட்டான்னு அர்த்தம், நீ அதை கேட்கறதுக்கு உங்க ஆளை கேட்க விடுங்க கூட உங்க ட்ரைனிங் கொடுக்காம என்ன செய்றீங்க, கேட்க விடுறீங்க. சரி, என்ன கேட்கறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா வருவோம். அவர் வந்து பிஜே வந்து கூனி குறுகி போய் இருக்கிறாரு, நடவடிக்கை எடுத்தவொன்னா கூனி குறுகி போய் இருக்கிறாரு, புகார் வந்துச்சு. அந்த எங்கள்கிட்ட புகார் தந்த பெண் தரப்பார் ஒத்துக்கொண்டார்கள், ஆனால் போலீஸில் வரைக்கும் நாங்கள் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க தயாருன்னு சொல்றாரு. இந்த சொல்லக்கூடிய ஆளு அந்த சம்பவத்தில் ஒரு பார்ட்டியே கிடையாது, நிர்வாகத்தில் இல்லை, இவர் என்னன்னு தெரியாது. பிரஸ் மீட் கொடுக்குறோம், விசாரிச்சாங்க. நீ எங்க இருந்தப்ப? சீன்ல இல்ல, இருந்த நிர்வாகிக்கும் தெரியாது. சொல்ல போனா இருந்த நிர்வாகிகளே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. இவர் நிர்வாக குழுவுல இல்லப்ப, நிர்வாக குழுவுல இல்லாத அடுத்த பொதுக்குழுனா நிர்வாகத்துக்கு வர்றாரு. அப்ப பொதுக்குழுவுல நிர்வாகி தேர்ந்தெடுக்கப்படுறவர் நிர்வாகியா இல்லாம இருக்கும்போது எங்களிடத்துல அந்த புகார் தந்த பெண் போலீஸுக்கு வர தயாரா இருந்தாலும் ஒன்று புகார் தந்த யாரு, எந்த பெண் இருந்துச்சு? எந்த பெண்ணும் புகார் தரலன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு பெண்ணு நான் அந்த பொண்ணை காட்டுன்னு சொல்றோம், புகார் தந்தாங்களான்னு கேட்கிறோம், தரவே இல்லை. என்ன அடிப்படை? இவர்கள் என்னிடத்துல வந்து உங்களால இப்படி பிரச்சனை கிளப்பிட்டே இருக்கிறாங்க, இதே வேலையா இருந்து கொண்டிருக்கிறது, நீங்க ஜமாத்து நன்மையை கருதி நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு பேசி வறுத்து கொண்டு அதன்படி சில உரையாடல்கள் பண்ணதை என்ன செஞ்சுட்டாங்க, ஆதாரமா காட்டிட்டு இருந்தாங்க. நானும் பேசாம ஒதுங்கி இருந்துட்டேன். பிறகு இவர்கள் சதி செஞ்சதை வந்து எப்படி நான் வெளியே கொண்டு வர்றதுன்னு நினைக்கும் பொழுது ஒன்று ஒன்றா மாற்றாங்க. அவங்களா அவர்களுடைய உளறல்களை கொண்டு ஒன்று ஒன்றா என்ன செய்யறாங்க, மாட்டி அவ்வளோ பொய். என்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நிர்வாணமான வீடியோக்கள்லாம் இருக்கிறது, ஆடியோ மட்டும் தான் நீங்க கேட்டுருக்கிறீங்க, வீடியோலாம் இருக்கு, நான் வீடியோ பார்த்தேங்கிறான். பார்த்தியா? இல்லை. அந்த பெண்ணு புகார் கொடுத்தாங்களா? புகார் கொடுக்கல. அவன் இடத்துல புகார் அவங்கள விசாரிச்சா, புகார் கொடுத்தவர்களை விசாரிச்ச வீடியோ இருக்குதா? வீடியோ இல்லை. யார் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்களையும் குற்றம் சுமத்தப்பட்டவரை வைத்து பேசுனீங்களா? அதுவும் இல்லை.
அப்போ எல்லாமே இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நீங்கள் உங்களால் பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது, உங்களே குறி வச்சு அடிக்கிறாங்க, ஜமாத் நன்மையை கருதி ஒத்துக்கிறங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாடகம் ஆடின பிறகு உள்ளுக்குள்ளே போய் என்ன செய்கிறாங்க, வெறுப்பு உண்ட இதெல்லாம் கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒன்று ஒன்றா இப்போ வெளியே வருது. இப்போ என்ன சொல்கிறார் அவரு, அந்த பெண் வந்து புகார் கொடுத்தாங்களா அவங்கள்ட்ட. எப்படி கதை மாறுது, புகார் கொடுத்தாங்க, அவங்க போலீஸுக்கு வந்தார்களே, ஆனால் நாங்கள் போய் நடவடிக்கைக்கு நாங்கள் எடுக்க உதவியாக இருப்போங்கிறாங்க. ஒரு சவாலை விடுறேன், சேலஞ்சு தான். இப்போ நீ ஒரு புகார் வை, இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் புகார் வச்சு சிபிஐயில் கொடுத்த போகிறோம். சிபிஐயில் போய் புகார் கொடுத்து விட்டார்கள், சிபிசிஐயில் புகார் கொடுத்துறாரு, இதோ பிஜே தூக்க போகிறார்கள். இதில் இன்னும் சந்தோஷம் பயங்கரமா. நீ ராகுல வேண்டாம், இந்திரபோல வேண்டாம் கொடுறா, விளங்குதா, உன்னைய பிடிச்சி உள்ள வைப்பானே தவிர நீ இதில் என்ன புகார் கொடுப்ப, பொய்யில்லை நான் சொல்கிறேன், எல்லாமே பொய். உன் குடும்பத்து ஆளுகளை கொண்டே வச்சு செட் பண்ணி கொடுத்தாலே தவிர அதில் எந்த ஒன்றுமே உண்மை கிடையாது. அப்படி வச்சா கூட அந்த குடும்பத்து பெண்கள் அப்படி இல்லைன்னு நான் அவங்களுக்கு சாதகமாக நின்றுவேன். நீ வந்து மானம் கட்டு போய் இப்படி குடும்பத்து பெண்களை கொண்டே விடுற, அவங்க அந்த மாதிரி பெண்கள் இல்லைன்னு உனக்கு சார்பாக உன் குடும்ப சார்பாக நான் தான் நிற்பேன். அதை தவிர உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளவு பொய். விசாரணைக்கு கூட வரமாட்டேங்கிறீங்க, நேருக்கு நேரம் பேச வரமாட்டேங்கிறீங்க, எந்த ஒன்றையும் எத்தனை பொய் மாற்றி மாற்றி சொல்றீங்க. ஒரு விஷயத்துக்கு கால் ஹிஸ்டரி இருக்குங்கிறீங்க, ஐஎம்ஓ ஹிஸ்டரி இருக்குங்கிறீங்க, நிர்வாண வீடு இருக்குன்னீங்க, தந்தாங்கங்கிறீங்க, அப்புறம் தரலங்கிறீங்க, வந்தாங்கங்கிறீங்க, வரலங்கிறீங்க. இப்படி நினைச்சு நினைச்சு பேசக்கூடிய நீங்க பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்க வைக்கிறாங்க. எதுக்கு? வண்டி இதிலே ஓட்டணும், இதில் ஓட்டுறது 3 கேள்வி கேட்டுருக்காங்க, அதுக்கு நம்மகிட்ட ஆன்சர் இல்லை, திருப்பி என்ன செய்யணும், இப்படி தான் எடுக்கணும். கொஞ்ச நாள் ஒதுங்கி பார்த்தாங்க, தாவாவும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன செய்யறது, மறுபடியும் ஏடு பிஜேய பிரஸ் மீட்டில் கேட்க வை, நம்ம ஆளுகளை விட்டு செய்யணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க வை அப்படின்னு கேட்க விட்டாங்க. கேட்க விட்டு இப்போ என்ன சொல்கிறாங்களாம், நான் வந்து கூனி குறுகி போய் இருக்கிறேன்னா, அவர் கூனி குறுகி போய் ஒடுங்கி கிடக்கிறாருன்னு சொல்லி. இப்போ கூனி குறுகினது யாரு? இப்போ நாளைக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் கோயத்தில் வைக்கிறாங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் டிஎன்டிஜே கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தவிர வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி இல்லை. இதுதான் கூனி கூறுகிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், எதிரியுமா கேள்வி கேளு, நான் முஸ்லீம் கேளு, டிஎன்டி சக்கரம் வந்து கேளு, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இவங்க என்ன செய்யறான், கூனி குறுகி போய் உறுப்பினர் தான் அவன் நடவடிக்கை பயந்துக்கிட்டே கேட்பான். உறுப்பினராக இல்லாதவன் தான் ஒழுங்கான கேள்வி கேட்பான். நிர்வாகத்தில் இல்லவன் என்ன கேள்வி கேட்பான், நம்ம எந்த கேள்வி கேட்டால் தூக்கி வெளியே போட மாட்டாங்க அந்த கேள்வி கேட்பான். எந்த பதிலில் திருப்தி இல்லாட்டாலும் திருப்தின்னு சொல்லணுமோ அவன் மட்டும் கேட்பான். அதுக்கு தான் என்ன செய்யறாங்க, கண்டிப்பாக கோயத்தில் நடத்துகிறான் நிகழ்ச்சி. யாருக்கு நிகழ்ச்சியா, உறுப்பினர் நிர்வாகி, வேற யாருக்கும் கண்டிப்பாக பர்மிஷன் கிடையாது. இதான கூனி கூறுகிறது. எப்படி இருந்த இயக்கம் இப்படி இதுவரை நடந்திருக்குமா? கேள்வி பதிலில் வந்துக்கிட்டு என் உறுப்பினர் மட்டும்தான் கேட்கணும், என் நிர்வாகி மட்டும்தான் கேட்கணும், வேற யாரும் கேட்கக்கூடாதுங்கிறது கேள்வி பதில் நிகழ்ச்சி இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறோமா? இதுவரைக்கும் கிடையாது. அப்போ கூனி குறுகி போகிறது யாரு? அவங்க தான் கூனி போயிருக்கிறாங்க. எதெல்லாம் கூனி குறுகி போகிறாங்க? நான் கேட்குறேன், 6 கோடிக்கு சொத்து வாங்கணும்னு சொன்னீங்க, பதில் எங்கேன்னு கேட்குறோம். இப்போ கூனி குறுகுனீங்களா பதில் சொன்னீங்களா? ஒன்று பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொன்னீங்கன்னா வெள்ளிக்கிழமை வா, புதன்கிழமை வைக்க, மண்டைய கழுவுறேன், இதுதான் பதிலாக இருக்கே தவிர இதான் கூனி குறுகிறது. ஓப்பனை யாரை பற்றி சொல்கிற, இந்த இருக்கு சொத்து, இந்த இருக்கு வாங்கணும் உன்னால் சொல்ல முடிஞ்சா? அப்போ 6 கோடி சொத்துங்கிறது பொய், கூனி குறுகி தான் நிற்கிறீங்க. 1,34,00,000க்கு முதியோர் இல்லத்துக்கு சொத்து வாங்கினீங்க, சொத்து வாங்கவில்லை, வாங்காமல் வாங்கினதா சொன்னீங்க, பொதுக்குள்ள பொய் கணக்கு வாச்சு களவாடிட்டீங்கிறேன். இல்லைன்னு சொல்ல முடிஞ்சா உங்களால்? இல்லை, புதன்கிழமைக்கு வாங்க, காதில் சொல்கிறோம், இந்த உறுப்பினருக்கு மட்டும் சொல்கிற மாதிரி என்ன செய்வோம், காதில் வந்து மண்டையை கழுவுறோம். இதுதான் கேவலம். நான் குற்றச்சாட்டு ஓப்பனாக சொல்கிறேன், டிவிலையும் சொல்கிறேன், வழக்கு போட்டுக்கங்கிறேன், பொது நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அப்போ அது ஒரு விஷயம். அது நிர்வாக செலவு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணோங்கிறீங்க. இது கேள்வி கேட்குறேன், இதுக்கு பதில் சொன்னீங்களா கூனி குறுகுனீங்களா? கூனி குறுகுதுன்னு என்ன அர்த்தம்? எதுக்கு ஆன்சர் இல்லையோ அங்கே கூனி குறுகுன்னு அர்த்தம். ஆன்சர் இருந்தால் தான் கூனி குறுகளை நெஞ்சு நிமித்தீங்கன்னு அர்த்தம். இந்த 2 கோடி ரூபாய் நிர்வாக செலவு ஆகுமா? 2 கோடிக்கு என்னப்பா நிர்வாக செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஒரு பதில் வாயை திறக்க முடியல, கூனி குறுகியாச்சு. அது மாதிரி வந்து 1 கோடியை 1.5 கோடி ரூபாய்க்கு இதர செலவு ஆகுமான்னு கேட்டோம். இதர செலவுன்னா என்ன? ஊசி, பேப்பரு, பென்சிலு, ரப்பரு, இதான் இதர செலவு. இது 1.5 கோடி ரூபாய்க்கு ஆகுமாண்ணா? 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஜமாத்தில் செலவு ஆகுமா? அப்போ ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கூட ஆகாது. அப்படியான ஒரு செலவுக்கு வந்து 150 லட்சம் ரூபான்னு கணக்கு காட்டுறீங்க. அப்போ எது அந்த பணத்தை என்ன செஞ்சீங்க?
இதர செலவு என்னங்கிறது 1.5 கோடி ரூபாய் கணக்காட்டலுமா உங்களால? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? யார் கூணி குறுகுனா? அவன் நீ மட்டும் இல்ல, உங்க கீழே உள்ள மாவட்டம் கீழே அம்புட்டு பேரும் கூணி கொடுக்குறான். என்னன்னு நாங்க திருப்பி அடிச்சிட்டோம். கேட்டேன் என்னது பிஜேபி பாலியல், இதான் பதில். அடே 1.5 கோடி என்னடாச்சு கேட்காதீங்க, அப்புறம் சொல்றேன். ஓடி ஒழிச்சுட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனை. ஒவ்வொரு கிளையில உள்ளவனும் மாவட்டத்தில் உள்ளவனும் இந்த கேள்விகளை கேட்டா நீங்க ஓடி ஒழிகிறான். நேர போய் கணக்கு பார்த்துட்டு வந்தவங்கிறான், அவனை போய் கேட்டா ஓடி ஒழிகிறான். இல்லை நீங்க காலம் கேட்காதீங்க, அதெல்லாம் நாங்கள் திருப்தி அடைஞ்சிட்டோம். இதாண்டா கூணி குறுகிறது. இப்படி அந்த ஜமாத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜக்காத்து இருப்பு 7 கோடி ரூபா மிச்சம்னு காட்டுறதுக்கு பதிலாக 1 கோடி ரூபா மிச்சம்னு காட்டுறீங்க. மீதி 6 கோடி எங்க கூணி கொடுக்குறீங்க? அதுக்கப்புறம் 6 கோடி ரூபா தனியாக இருந்துச்சுல, அது என்னன்னு கேட்டால் அது அமானித பணம், கணக்கில் காட்ட மாட்டோம். அப்படி நீங்கள் கணக்கில் காட்டலைன்னு சொன்னால் இருப்பில் ரூபா எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது என்ன செய்யணும்? இந்த ஆளையும் சேர்த்து சொல்லணும்ல. நீங்கள் வாய்ச்ச கணக்கில் 3 கோடி சில்லற சொல்கிறீங்க, இருப்பு 6 கோடி ரூபா வெளியே இருந்துச்சு, 9 கோடி ரூபா இருப்பு இருக்குன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை, கூணி கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஒரு இந்த பொருளாதார சம்பந்தமான கேள்விக்கு திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு பதில், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு பதில், திருச்சியில் உள்ள ஒரு கிளைக்கு ஒரு பதில், வேற கிளைக்கு வேற ஒரு பதில், ஒரு நிர்வாகி ஒரு பதில், இன்னொரு நிர்வாகி இன்னொரு பதில், போன மாதம் ஒரு பதில், அதே நிர்வாகி அடுத்த மாதம் வேற பதில். ஒரு விஷயத்திற்கே ஒரு நிர்வாகி ஒரு ஊரில் ஒரு பதில், வேற ஊரில் ஒரு பதிலுங்க. ஜனவரியில் ஒரு பதில், பிப்ரவரியில் ஒரு பதில், மார்ச்சில் ஒரு பதில். கேவலமா இல்லை? எது கூணி குறுகிறது? வெக்கி தலை குனிகிற மாதிரி தானே புரியும். பயந்து ஓடுறீங்களே, சந்திக்க முடியலையே. தௌஹீத் ஜமாத் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது இல்லையே. அப்போ யார் கூணி குறை இருக்கிறா? நீங்கள் கூணி குறை இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் திருச்சி மதரசா சிறுவர்கள் இல்லத்துடைய இதில் வாங்கினதுன்னு சொல்லி அந்த காசை எடுத்து போட்டு கட்டிவிட்டீங்க. தப்புன்னு நம்ம கண்டிச்சிட்டோம். அதன் பேரில் மாற்றிட்டீங்களான்னு கேட்டமா இல்லையா? சொன்னீங்களா பதில்? நாங்கள் மாற்றிக்கொண்டோம், அந்த சொத்து சிறுவர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி அந்த ரெக்கார்டை மாற்றிக்கொண்டு ஆதார் காட்டினீங்களா? இல்லை, அது சிறுவர்களுக்கு பணத்தை எடுத்து நீங்கள் மாதம் நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்பவும் அதே மாதிரி குவைத்து மண்டலம் சம்பந்தமாக புகார் சொன்னோம். அதுக்கு என்ன விசாரணை வச்சிங்க? பதிலுக்கு நீங்கள் தானே சொல்லணும், நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு முறைகேடு நடந்திருக்கு என்று குற்றச்சாட்டு வந்தால் அதுக்கு பதில் சொன்னீங்களா? அதுக்கு பதில் சொல்லலை. கஜா புயல் கணக்கு வெளியிட்டீங்க, வெளியிட்ட கணக்கில் எக்கச்சக்கமான கோல்மால், அந்த தவறுகள்லாம் சுட்டி காட்டணும். திருத்தி வெளியிடுவோன்றீங்க, திருத்தி வெளியிடுவோன்னு சொல்லி 4 மாதம் ஓடி போச்சு, இன்னும் திருத்துனீங்களா? இதான குணி கொடுக்குறது. கஜா புயலுக்கு வந்த ரூபாய் எவ்வளவு, என்ன மாதிரி செலவு பண்ணீங்க, யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, பொருளாக எவ்வளோ வந்துச்சு, பணமாக எவ்வளோ வந்துச்சு, இந்த கணக்கை உங்களுக்கு இது வரைக்கும் வெளியிட முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் களவாடி விட்டீர்கள் என்பது தவிர என்ன அர்த்தம்? அப்போ களவாடினவன் கூணி கொடுக்குறானா, களவாடிய குற்றம் சுமத்துறவன் கூணி கொடுக்குறானா? அதுக்கு முந்தைய கேரளாவுக்கு வெள்ளம்னு சொல்லி கலெக்ஷன் பண்ணீங்களே, அதுக்குள்ள கணக்கு எங்க? சென்னை வெள்ளத்துக்கு போட்டது கணக்கு வெளியிட்டமா இல்லையா? சென்னையில் வெள்ளம் அல்தாவி தலைவராக இருக்கும்போது சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டுச்சு, அதனுடைய கணக்கு உணர்வு வெளியிட்டீங்கல்ல. அதுக்கு பிறகு 2 பெரிய விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனுடைய கணக்கு என்ன? அப்போ கேரளாவுக்கு வசூலித்த காசு என்ன? அதில் நீங்கள் இந்த மாவட்ட இந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்கொண்ட பங்கு எடுத்துக்கிட்டீங்களா? டெய்லி சம்பளம் போட்டுக்கிட்டீங்களா? அவங்கவுங்களே கணக்கு போட்டு ஆளுக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கிட்டீங்களான்னு பல விஷயம் இருக்குல்ல. அது எல்லாம் இப்போ இல்லைண்டாவும் கணக்கு காட்டினத்தானே ஆகும். கஜா புயல்னு நாங்கள் தான் கஜா புயலில் பாதிக்கப்பட்டோன்னு பங்கு போட்டுக்கிட்டீங்களா? அப்படி இல்லையா? சந்தேகம் வருமா இல்லையா? அப்போ கஜா புயல் கணக்கு எங்கேன்னு தான் எனக்கு 4 மாதமாக கேட்குறோம். இந்த கணக்கு 6-7 மாதத்துக்கு முந்தின கணக்கு அதையும் காட்ட காணாம். அப்போ பொதுமக்களுக்கு உள்ள கணக்கு பொதுமக்களுக்கு காட்டணுமா இல்லையா? மாநாட்டு கணக்கை நீங்கள் பொதுக்குள்ள காட்டிக்கிட்டு போங்க. இது பொதுமக்கள்கிட்ட உள்ளது, பொதுமக்கள் டாபிக்கான விஷயம். இதுக்குரிய கணக்கை காட்டினா தான் அது விநியோகிச்சது உண்மையாகும். யார் கூணி கொடுக்குறா? நீங்கள் கூணி இருக்கிறீங்க. அது மாதிரி ஒரு தனியார் சொத்து ஏன் சொத்துன்னு சொல்லி கேஸ் போட்டீங்களே, இதுக்கு பதில் சொன்னீங்களா? மார்க்கத்தில் செய்யலான்னு சொல்லிட்டீங்களா? நீங்கள் புறையாறுல ஹார்ட் அட்டாக் அதனால அந்த சொத்தை அபகரிச்சதுனால பாதிக்கப்பட்டிருக்கான ஒருத்தன் மறுமையில் புகார் தருவான, அதில் உள்ள அது உடன்படுற அவ்வளோ பேர் அல்லாட்ட குற்றவாளி நிற்பீங்களே அப்படின்னு கேட்டவன் அது என்ன ஃபத்வா கொடுத்தீங்க? மார்க்கத்திலேயே அவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடிஞ்சா? இதுக்கு நான் களவாங்க தான் செய்வோம், அதான் கூடி கொடுக்குறது. அடுத்த கொஞ்சம் தாட்டையை போடுறது இதான விஷயம். அது மாதிரி பின்னத்தூர் பள்ளிக்கு கடன் வாங்கினாங்களே, அந்த கடனுக்கு யார் பொறுப்பு? நிர்வாகி அவங்க ஜமாத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த பள்ளியின் பேரில் வாங்கின கணக்கு பள்ளி பொறுப்பா, முன்னாடி நிர்வாகியாக இருந்து நீக்கப்பட்டவன் பொறுப்பா? அதுக்கு என்ன பதில்? அந்த பணத்தை யார் கொடுப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க? அப்போ ஹராம் தானே இதுன்னு கேட்டோமே, அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா அவங்களால? கூணி குறுகி போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன? மார்க்கத்தை எடுத்து அல்லாஹ் உதிப்பு போட்டாங்கிறீங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? கணக்கு என்னடான்னு கேட்டால் உதிப்பு போட்டான். அல்லாவோட உதிப்புலாம் நாங்கள் 3 செஞ்சுட்டு இருக்கோம்.
அல்லாவுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கிறோம், இந்த ஜமாத் வந்து அல்லாவுடைய நேரடி கண்ட்ரோல் இருக்குன்னீங்களே, இது இது பயங்கரமான ஒரு அப்பட்டமான ஷிர்க் இல்லையான்னு கேட்டோம். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடிஞ்சு உங்களால்? யார் கூணி குறுக்கனா? நீங்கள் கூணி குறுக்கினீங்க. அப்போ நபித்தோழர்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தவறே செய்யவில்லை அப்படின்னு சொன்னீங்களே, இதுக்கு பதில் கேட்டவன் இதான மதுஹபில் சொன்னா, இதானப்ப சுன்ன ஜமாத்தில் சொன்னா, இது தரப்ப தௌஹீத் ஜமாத்து கிளம்பிறங்குச்சு, இப்போ மாறிட்டீங்களப்பான்னு கேட்டால் கொள்கையில் மாறினதுக்கு பதில காணாம், கூணி குறுகி நிற்கிறாங்க. பெருநாத்தோட சுண்ணத்து நீங்களே எவ்வளோ கேள்வி கேட்டோம், ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் நீ பிஜே சொன்னாரான்னு கேட்டி பிஜே சொன்னார்னு காட்டியாச்சு. முந்தைய கடமை என்று பிஜே வரைக்கும் சொன்னது உண்டா, 30 வருஷ வரலாற்றில் சொன்னது உண்டான்னு கேட்டீங்க, ஆமான்னு அதையும் போட்டாச்சு. இப்போ என்ன நீங்கள் செய்யணும், சுண்ணத்து என்று தப்பாக சொல்லிவிட்டோம் சொன்னீங்களா இது வரைக்கும்? அப்போ கூணி குறி தான் ஓடுறீங்க, பதில் இல்லை. அது மாதிரி வந்து இப்போ ஜக்காத்தை வந்து வெள்ளி அடிப்படையாக கொண்டு தான் சரியானதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டோம். அதுக்கு பிறகு நீங்கள் பேசுகிறதா இருந்தால் என்ன செய்யணும், அதுக்கு மறுப்பு சொல்லணும். 2 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது தங்கத்தை அடிப்படையாக கொண்டு ஜக்காத்து கொடுக்கணும்னு பேசுகிறார். யார் ஜமாத்துலேருந்து அவங்க ஒரு லைவ் போடுறாங்கல்ல, கேள்வி பதில் ரெக்கார்டர் லைவ், அதில் என்ன வருது, தங்கம் 11 பவுன் தங்கம் இருந்தால் ஜக்காத்து கடமைங்கிற. நான் அது சரியான அதிசி இல்லை, வெள்ளி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நீ சொல்லணும். மாற்று கருத்து சொன்ன பிறகு இல்லை வெள்ளியை சொல்கிறார்கள் தப்பு, தங்கம் தான் சரி அப்படின்றது சொல்லாமல் பழைய நிலையில் ஓடிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட பதில் இல்லை, ஆய்வு இல்லை, ஒன்றும் இல்லை, கூணி குறுகின்னு அர்த்தம். அது மாதிரி அபுவாக்குது லைசிங்கிறவர் புனித மரத்தை பற்றி ஒரு ஹதீஸ் வரும்ல, அவர் புதுசா இஸ்லாத்தை வந்தவர், வரலாறு தெரியாத வழிகேடர்னு சொன்னீங்க. புதுசா இஸ்லாத்தில் வந்தவர் கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு பழைய ஆள்தான் என்பதற்கு அவர் எந்தெந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டாருங்கிற வரைக்கும் ஆதாரங்கள் அள்ளி போட்டு அப்பாஸ் அலி வச்சு என்னமோ நீங்கள் உளர விட்டீங்க, அதுக்கும் பதிலை கொடுத்து விட்டோம். வாயத்துறக்கான யார் கூணி குறுகுனா, கூணி பதிலே இல்லாட்ட கூணிக்க ஒன்றுக்கும் பதில காணாம். அதுக்கப்புறம் புள்ளி வச்சது ஆள், புள்ளி இல்லாத ஆள், எகுதுண்டா என்ன அர்த்தம், கதாண்டா என்ன அர்த்தம், ஜவால் சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் பெருநாள் நேரம் உண்டுலாம் சொன்னீங்களே, புள்ளி வச்சது ஆள் எதுக்கும் ஆளுக்கு வித்தியாசம் தெரியாத மரமண்டை, இந்த அடிப்படை கூட இல்லாமல் முன்னால் அறிஞர் ஆகிட்டார்லாம் சொன்னீங்களே, எடுத்து போட்டவன் எங்கடா அதுக்கு புள்ளி இல்லாத தானடா இருக்குது, என்னடா ஆய்வு பண்ணுறீங்க நீங்கள்லாம் அறிஞர்கள் தானான்னு கேட்டவன், மார்க் அறிஞராக இருந்துட்டு உங்களை கேவலமாக இருக்கிறீங்கன்ட்டு நீங்கள் பதில் சொன்னீங்களா? நீங்கள் குனி குறுகி நிற்கிறீங்களா? நான் குனிய குறுகலையே, வாரம் நிற்கிறேன், மக்கள்கிட்ட பேசுகிறேன், மீட்டிங்கில் பேசுகிறேன், மக்கள்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் முகமது அஜிலான்கிற ஒரு பலவீனமான ஆள்ட்டீங்க, பலவீனமான ஆள் இல்லைன்னு சொன்னேன், அதுக்கு எதிரி பதில் சொன்னீங்களா? பதில் இல்லை, கூணி குறுகிட்டீங்க. அதான் அர்த்தம். பிறை சம்பந்தமாக வழிகேடான பத்துவம் முதல்ல கொடுத்தீங்க, இப்போ புதுசாக பத்துவம் அப்படி தான் கொடுத்துருக்குறீங்க. என்ன கொடுத்துருக்குறீங்க, பிறை அறிவிப்போம், மக்களை கூட்டம் முடிஞ்சால் மாவட்டத்தில் முடிவு பண்ணிக்கிடுவாங்க. அதாவது பிறையெல்லாம் தெரியும், அறிவிச்சிருவாங்களாம். பெருநா என்னைக்குங்கிறது மாவட்டம் முடிவு பண்ணு, மக்களை திரட்ட முடியுமா, பெருநா, மக்களை திரட்ட முடியாதா, பெருநா இல்லை இப்படின்னு வழிகேடு சொன்னீங்களா? இதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? பிறை தெரிஞ்ச பிறகு தள்ளி வச்சுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குதா? அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்ட பதில் சொன்னீங்களா? அதுக்கப்புறம் வந்து பெருநாள் ஆய்வு பாதி தான் முடிச்சிருக்கிறீங்க, இன்னும் முடியவே இல்லை. அடுத்த ரமலான் வரப்போகுது, அது எப்போ மீதி உள்ளது எங்கே? ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் வந்து அதை பின்னாடி செய்வதாக முடிவெடுத்துட்டேன்னு இருக்கிறாங்க. பின்னாடி தான் இப்போ ரமலான் முடிஞ்ச பிறகா? எப்போ இந்த வரப்போகுது ரமலான் நெருங்கி போச்ச, வருஷம் ஒன்றாச்சு இந்த சின்ன விஷயத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு. கேவலமா இல்லை? நீ கூணிக்குறி வெக்கமா இல்லை? வேணா சிரிக்க மாட்டாது. இந்த ஒரு விஷயத்துக்கு 11 மாதம் ஆடா உங்களுக்கு? 11 மாதம் ஆயும் கூட முடிவு எடுக்காமல் உன்னை இழுத்தரிச்சு இருக்கிறீங்கன்னு கேட்குறானே, யார் கூணி கொடுக்குறா? கேட்டோன்னு அந்த வாரத்துக்கு அந்த வாரம் பேசுகிறோம் நாங்கள். நீங்கள் 11 மாதமாக கேள்வி கேட்குறது பதிலாக காணாம். அப்புறம் முதுரஜா அந்த ஒரு ஹதீஸில் வந்து அந்த ஒரு முஹாரிப் என்பவருடைய சொந்த கருத்தை ரசூல்லா சொன்னது இல்லை, முதுரஜுன்றீங்க. அது முதுரஜ் இல்லை, ரசூல்லா சொன்னது தான் என்று நான் முதுரஜ் என்றால் என்ன என்பதையெல்லாம் விளக்கி சொன்னேன். அதுக்கு பதில் சொன்னீங்களா? இன்னைக்கு வரைக்கும் வாயத்துற காணாம், முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு இஸ்லாத்துக்கு வந்தால் ஒரு 5 மணி வரைக்கும் நோன்பு வைக்கணும்னீங்களே, அது என்ன பாதாரன்னு கேட்டேன், பதில் சொன்னீங்களா? சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு ஹலால் ஹராமுக்கு என்ன செய்றீங்க? எந்த பிராணியை கொல்லும்படியெல்லாம் கட்டளையிட்டானோ அது சாப்பிட்ற ஹராமு, எந்த பிராணியை கொல்லக்கூடாதுன்னு எல்லாம் கட்டளையிட்டானோ அதுவும் ஹராம்னீங்களே. அது என்ன ஆதாரம்? இந்த உசூல் எங்கேருந்து எடுத்தீங்க? இதுக்கு ஆதாரம் ஒரு குர்ஆன் வசனம் எது, ஹதீஸ் எதுன்னு கேட்டமே, இதுவரைக்கும் பதில் சொன்னீங்களா? இதுவரைக்கும் பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு ஹதீஸை நான் குறிப்பிட்ட ஹதீஸில் வந்து அப்துல்லா இப்னு உவைஸுங்கிறவர் வர்றாரு, பலவீனமானவர். நீங்களே அவர் எந்த ஹதீஸில் வர்றாரு? அந்த ஹதீஸ் அரபிலான இருக்குது, அதில் அந்த ஒரு பேரை காணாமல் அந்த பேரை எடுத்து காட்டுங்களேன்டாம இது நான் உளறிட்டோன்னு அதுக்காக பதில் சொன்னீங்களா? இது வரைக்கும் பதில் காண. கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாமல் கூணி குறுக்கி போய் நின்றுக்கிட்டு நம்ம கூணி குறுக்கிட்டோமா? யார் கூணி குறுக்கி இருக்கா? இந்த நிலையை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து
இப்போ விஷயத்துக்கு வரணும். இப்போ இப்போ என் மீது குற்றச்சாட்டு இவங்க அபலை பெண்ணுக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிறீங்க. இதான் தௌஹீத் ஜமாத்து நிலையா, இதான் இஸ்லாத்தின் நிலையா? உங்கள் கருத்து பிரகாரம் நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. அது பொய்யுங்கிறனா நீங்கள் திட்டமிட்டு பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக, இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவதற்காக நீங்கள் பழி சுமத்தினீர்கள் என்று என்னுடைய நிலை. உங்கள் நிலை என்ன? அந்த ஒரு பெண்ணும் விசாரணை செஞ்சு தருகிறீங்க. அப்படி வந்தால் மார்க்கப்படி உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு? விசாரணை செஞ்ச பெண் அபலை பெண்ணா? இஸ்லாத்தில் அப்படித்தானா? அப்படிதான் உங்கள் மார்க்கு, அதான் குர்ஆன் ஹதீஸா? அப்படிதான் தீர்ப்பு இருக்குதா? பெண்கள் அதாவது பெண்களை தப்பு செஞ்சா அவங்களுக்கு பேர் வராமல் மறைக்கணுமா, மானம் போயிருமா என்ற ஒரு கான்செப்ட் எப்போ இருந்து வந்துச்சு? நிர்பயாவுடைய நேரத்தில் யாவும் இருக்கு அவங்களுக்கு. நிர்பயாண்டா என்னது? ஒரு பெண்ணு நள்ளிரவு நேரத்தில் என்ன செய்யுது? பஸ்ஸில் போகுது ஆண் நண்பரோட, இரவு டெல்லியில். அங்கே வச்சு அவங்க ரொம்ப பலாத்காரம் பண்ணி சில இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் குட்டையும் குலையரமா போய் அப்புறம் வெளியில் சிங்கப்பூர் வரைக்கும் கொண்டு போய் வைத்தியவெல்லாம் பண்ணி ஒன்றும் பலன் அளிக்காம அது இறந்துருச்சு. அதுக்கு உள்ளதுக்கு என்ன நியாயம்னு கேட்டால், அந்த ஆள் பேர் என்னன்னு சொல்லக்கூடாதான். பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நிர்பயான்னு ஒரு பேர் புதுசாக வைக்கிறாங்க. நிர்பயான்னா பயமற்றவள். நள்ளிரவுல கூட தனியாக ஆட்டையும் போயிட்டு வருவார். பயம் இல்லாதவள் அர்த்தம். நிருங்கிறது என்னது? இல்லைங்கிறது நிராசை. ஆசைன்னா ஆசை, நிராசைன்னா ஆசை இல்லைன்னு அர்த்தம். ஆதரவுன்னா ஆதரவு, நிராதரவுன்னா ஆதரவு இல்லாத ஆள் அர்த்தம். நிருங்கிற வார்த்தை வந்தால் இல்லைங்கிறதுக்கு சொல்லுவாங்க ஹிந்தியில். அப்போ நிராசைன்னா என்ன? நிர்பயான்னா என்ன அர்த்தம்? பயம்னா பயம், நிர்பயம்னா பயம் இல்லை. மூலம்னா வேறு, நிர்மூலம்னா வேறு இல்லாமல் அழிக்கிறது, வேரோடு அறுக்கிறது, நிர்மூலமாக்குறதுல அந்த நிருங்கிறது என்னன்னு கேட்டால் அந்த இல்லைங்கிறதுக்கு வரும். இப்போ நிர்பயாண்டு நினைஞ்சிருக்கிறீங்க, பேர் வச்சிருக்கிறீங்க. ஏன்டான்னு கேட்டால் பேரை சொல்லக்கூடாது. இப்படி இஸ்லாத்தில் உண்டா? இந்த பொது புத்தியை இஸ்லாம் ஏற்றுக்கிறதா? ஏன் பேரை சொல்லக்கூடாது? ஒரு ஆணும் பெண்ணும் தப்பான காரியத்தை செஞ்சார்களே ஆனால் பெண்ணை பெண்ணுன்னு தான் சொல்லணுமா, பேரை கூட குறிப்பிடக்கூடாதான். ஆம்பளை மட்டும் சொல்லணுமா? அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு உள்ளது கரெக்டாக இருக்கலாம். இஸ்லாமிய கலாச்சார பண்பாட்டுக்கு சரியா இதெல்லாம்? அப்பயும் அல்லாஹ் விபச்சாரம் செய்த ஆணையும் பெண்ணையும் 80 கசேடி அடிங்கன்னு குர்ஆனில் சொல்கிறானே. 80 கசேடி அடிக்கும்போது ரோட்டில் அந்த பெண்ணு யாரும் தெரிய தானே செய்யும். 80 கசேடி அடிக்கும்போது அந்த பொம்பளையும் அடிப்பாங்க, ஆம்பளையும் அடிப்பாங்கல்ல. அப்படி அடிக்கும் பொழுது அந்த 80 கசேடி பொம்பளை அடிக்கிற ஒரு மார்க்கத்தில் அடிக்கப்படும் பொழுது அவங்க தெரியவா தெரியாதா? யார் அடிக்கிறாங்கன்னு தெரியுமில்ல. அந்த பொம்பளை அடி வாங்குற 50 பேருக்கு உலகத்துக்கே தெரியுமா இல்லையா? அப்போ அந்த குற்றம் குறையணுமாக இருந்தால் அந்த பெண்களுக்கும் அச்சம் வரணும், ஆண்களுக்கும் வரணும். நமக்கு என்ன வேணாலும் இப்படி வேணாலும் செய்யலாம், நம்ம பேரை மறைச்சு விட்டுருவாங்க, யாருன்னு கூட சொல்ல மாட்டாங்க என்கிற ஒரு நிலை வருவது தௌஹீதா? தௌஹீது அளிக்கிறதா? இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை என்னன்னு கேட்டால் சமநீதி எல்லாருக்கும். அப்போ இவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெண்ணின் மானம் காக்கணும். பெண்ணு அபலை பெண்ணை, எந்த அபலை பெண் விபச்சாரமே செஞ்சாலும் அபலை பெண்ணுங்கிறது யாருடைய நிலைப்பாடு? இவங்களுடைய நிலைப்பாடு. சமூகத்தினுடைய பொது புத்தி, இந்திய சமூகத்தினுடைய பொது புத்தி. பேரை சொன்னாலே மானம் போயிடும். மானங்கட்ட செயலை செஞ்சா பேரை சொல்லித்தான் ஆகணும், ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அதுல பெண்ணு தான் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனா என்ன சொல்லணும்னா என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? பெண்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, உங்களை பேரை கூட காட்ட மாட்டோம்னா இன்னும் செய்வாங்க. நம்ம எப்படி வேணாலும் போகலாம், நம்ம பேரை வரப்போகுது. அப்போ நீங்கள் அந்த சமூகத்தை நல்வழிக்கு கொண்டு வரக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை வராது. அது மற்றவனை விட்டுருவோம், மார்க்கத்தில் உள்ளவனுக்கு வரலாமா? அப்போ கல்லால் எரிஞ்சு கொள்ளும் போதும் யாருன்னு தெரியத்தான் போகுது. திருடினதுக்கு கையை வெட்டும் போது பொம்பளையா இருக்கனால கையை வெட்டாமல் அனுப்பிவிடுங்கண்டாங்களா? ஏன் மக திருடினாலும் கையை வெட்ட வேண்டாங்களா? அப்போ மானம் போடுறதுங்கிறது அபலை பண்ணா. இதுக்கு பேர் அபலை பண்ணா. என்ன எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க இவங்க தான் குர்ஆன் ஹதீஸா? குர்ஆன் ஹதீஸில் வழிகாட்டக்கூடியவனுடைய வாயில் இதெல்லாம் வரலாமா? அது ஒன்று இருக்குது, பேர் சொல்லக்கூடாதான் மானம். நான் கேட்குறேன், பொது விசாரணைக்கு தான் நான் கூப்பிட்றேன்ல, கூப்பிடுறவன் முடங்கிட்டானா ஓடி ஒளியறவன் முடங்கிட்டியா? நான் உன்னைய கூப்பிட்றேன் பொது விசாரணைக்கு. ஜின்னா கூப்பிட்டாரு, நான் ஏற்றுக்கிட்டேன். நான் கூப்பிட்டு நீ ஏற்றுக்கிற மாட்டேங்கிற. ஜின்னா பொது விசாரணை கூப்பிட்டால தேவையற்ற பொது விசாரணை, எனக்கு ரிஸ்க், எனக்கு செலவு, நான் இன்னொரு நாட்டுக்கு மெனக்கெட்டு போகணும், இருந்தால் தயாருங்கிறேன். நான் பொது எதுக்குன்னு கேட்டால் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டோம்னு சொன்னால் அது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கணும். இல்லைன்னா குற்றம் சுமத்தினா தான் பொய்யன் என்பதற்கு தான் நான் ரெடின்னு சொல்கிறேன், ஏற்றுக்கிறேன். அப்போ நீ என் மீது குற்றச்சாட்டு சுமத்துற, நான் என்ன கேட்குறேன்? நீ பொது விசாரணைக்கு வா. பொது விசாரணையில் அந்த புகார் தந்த ஆள் என்ன, யாரு,
எந்த புகார், கால் ஹிஸ்டரி எங்க, ஐஎம்ஓ எங்க, வீடியோ கால் எங்க, அந்த நீ புகாரை விசாரிச்சு ஆடியோ இருக்குதா, எல்லாம் செட்டிங் இப்போ ஆடியோ போட்டு காட்டுறேங்கிற, ஏன் முன்னாடி போட்டு காட்ட மாட்டேங்கிறியப்பா. அப்போ பொது விசாரணைக்கு வா என்று நான் அழைக்கிறேனே, அழைக்கக்கூடிய நான் கூனி குறுகனவனா? நான் அழைக்கும் போது அத்தனை பேரும் ஓட்டம் எழுப்புறீங்களே, அவ்வளோ பேர் ரூமுக்குள்ள அடைச்சிக்கிட்டு பண்றீங்களே, தனியாக தான் சொல்லுவோம், வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க என்னை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டு பேசுறீங்களே, எனக்கு வந்துடக்கூடாதுனால என்னை பற்றி பேசுற மண்டையை கழுவுறதுக்கு பலவிதமான ஒரு அசிங்கமான விஷயங்கள்லாம் மூளையில போட்டு அவங்கள மூளையை கெடுத்து வச்சிருக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் என்ன வழியை கையாண்டீங்க? போனை ஆஃப் பண்ணுங்க, யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம் என்று சொல்லி அவ்வளவு பொய்களையும் சொன்னீங்க, அவதூறுகளை சொன்னீங்க. அவன் நம்புகிற விதமாக பல பெண்களை சீரழித்து விட்டார் என்றெல்லாம் நினைஞ்சீங்க. அவன் முன்னாடி போட்டீங்களே, ஏன் முன்னாடி போடாத? நீ தான் இப்போ குற்றச்சாட்டு சுமத்துற, என் முன்னாடி வந்து அவளையும் போடு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அவளையும் போடு, நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறேனே. அப்ப பொது விசாரணைக்கு அழைக்கிறவன் ஓடி ஒளிகிறவனா, பொது விசாரணைக்கு வாழ்ந்து கூப்பிடுறவன் ஓடி ஒளிகிறவனா? நம்ம முடங்கிட்டோமா? முடங்கி கிடக்குறானா? யார் முடங்கி கிடக்குறா? நீங்க இப்ப முடங்கி கிடக்குறீங்க, வழங்குதா? அது மாதிரி எத்தனை விஷயங்கள். அது போக இன்னொன்று நான் சில விஷயங்களை சொல்றேன். அதாவது அந்த இவங்க சொன்னபடி நடவடிக்கை பயங்கரமான குற்றத்து நடவடிக்கை இருந்தால் அப்போ அந்த நடவடிக்கைங்கிறதுக்கு மறுநாள் என் கடைக்கு வந்தாங்க, சுமூகமாக என் பேசிட்டு போனாங்க, ஏன் கண் கலங்குனாங்க, அவங்கள ஒத்துக்கிட்டாரு. நான் வந்து கண்ணீர் விட்டாருன்னு சொன்னேன், இல்லை கண் தான் கலங்கினார், வச்சுக்கிறோம் அப்படி வச்சுக்கிறோம். கண் கலங்கினார், கண் கலங்கினீங்கல்ல, எது கண் கலங்குறீங்க? பெரிய விலை கொடுத்துனது சொன்னீங்க, அதுக்கு அடுத்த நாள் ஏன் வந்தீங்க? அப்போ என்னன்னு கேட்டால் புகார்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களை சுற்றி இப்படி பண்ணுறாங்க, நீங்களும் தலைவர் இல்லை, எங்களுக்கு இதை ஃபேஸ் பண்ண இயலாது, அல்லாவுக்கு வேண்டி நீங்கள் ஜமாத்து நன்மையை கருதின்னு சொல்லி தானே கேட்டீங்க. அதனால தானே என் மீது நீ நேசிச்சு அடுத்த நாள் உங்களுக்கு வர முடிஞ்சு, அதுக்கு அடுத்த நாள் வர முடிஞ்சு, உங்கள்கிட்ட பெரிய விலை கொடுத்துருன்னு சொல்ல முடிஞ்ச காரணம் என்ன? ஜமாத்து நன்மை ஜமாத்து நன்மை ஜமாத்து நன்மைன்னு கேட்டு பேசின பிறகு அதன்படி ஃபோனில் பேசுவோம்ல, பேசி வச்சுக்கிட்டு அதை ஆதாரமாக்குறீங்க. அதுக்கு முந்தி பேசுனது என்ன? சிறு தவறுன்னு எழுதி வாங்கினீங்களா? விபச்சாரத்தான் சிறு தவறுனீங்களா? சிறு தவறு செய்ததாக எழுதி வாங்கி அது மெயில் பரப்பி விட்டு அதையும் போட்டு விட்டீங்களே. எவனாச்சும் விபச்சாரத்தை வந்து சிறு தவறுன்னு சொல்லுவானா? அப்போ அவ்வளவு நடந்திருக்கிறது. கால் ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லி அறிக்கையை விட்டாங்க. அந்த ஐஎம்ஓ கால் ஹிஸ்டரி தந்தார்கள், கால் ஹிஸ்டரி கொண்டா, வீடியோ இருக்குன்னு வீடியோ கொண்டா, ஆடி என்ன வீடியோல தான் எடுத்திருக்கானே, அந்த எந்த வீடியோவில் எடுத்த? ட்ரிபிள் ஒன் நம்பர், அந்த ட்ரிபிள் ஒன் நம்பர் தான் நான் தலைவர் முறையில் வச்சிருந்தேன். அந்த நம்பர்ல இருந்து தான் கால் ஹிஸ்டரி இருக்குன்றீங்கல்ல. ட்ரிபிள் ஒன் நம்பர் யாருக்கு இருக்குது? நான் தலைவர் பொறுப்பு உங்கள் வகையில் வந்துருச்சு. அந்த நம்பரை வைத்து நீங்கள் கிளைம் பண்ணீங்கன்னா அவனை கால் ஹிஸ்டரி தருவான், எந்த நம்பருக்கு பண்ணாங்க, யாருக்கு பண்ணாங்க, எத்தனை மணி நேரம் பண்ணாங்கன்னு ஈஸியாக உங்களுக்கு நிரூபிக்கிற. நான் நம்பர் வச்சுக்கிட்டு இருக்கல, 119952035311 மாநில தலைவருக்குள்ள நம்பர். தலைவராக இருக்கும்போது அல்தாவி வச்சிருப்பாரு, நான் தலைவராக நான் வச்சிருப்பேன், அதுக்கு முந்தி நான் வச்சிருந்தேன், அதுக்கு முந்தி சுலைமான் வச்சிருப்பாரு. யார் தலைவராக இருக்கிறாங்களோ இப்போ லுகா வச்சிருக்காரு. இப்போ நான் தலைவராக இல்லாமல் வந்த பிறகு தான் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. கால் ஹிஸ்டரி எடுக்கலாம்ல, எழுதிக்கிட்டு எடுக்க வேண்டியதானே? அந்த நம்பர் பேசியிருக்கும் போது அதில் நீ எடுத்துக்கலாமே. அது என்னென்ன பேசுனுச்சு கூட காசு கட்டி கேட்டால் தருவாங்களே. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க? அவர் பிஜே நம்பர் ஆஃபீஸ் நம்பரில் தான் பேசினா கொண்டாந்து போடு, இன்னும் ஈஸியாக நிரூபிச்சிடும். ஒன்றரை நம்பரே இருக்குது, நம்பரை ஜமாத்து ப்ரூஃப் வச்சு தானே எடுத்துருக்கிறீங்க, என் பேரில் எடுத்த ப்ரூஃப் இல்லையே. அப்போ நீங்கள் அதை வச்சு நீங்கள் அழகான முறையில் அந்த கால் ஹிஸ்டரியை வாங்கலாமே, அவங்கள்ட்டையும் வாங்கலாம், நீங்களும் வாங்கலாமே, ஒன்றுக்கும் இல்லை போய். அப்போ இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அதனால இந்த இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லா குற்றச்சாட்டுக்கும் பதில் இல்லைன்னு போன உடனே கொஞ்ச நாளைக்கு என்ன செய்கிறேன்னா இந்த பேச்சு வேறு டாபிக் போயிடும், தாவா பண்ணுவோம் பாரு. எடுப்படலன்னு என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி கேளு, அதுவும் அவன் கேள்வி. நான் அப்துல் ரஹ்மான் சார் நல்லா கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்கறது? அவருக்கு மரண தண்டனை கொடுப்பீங்களா? சவுதி அரேபியா இளவரசர் இல்லையா, சல்மான் மன்னர் நினைச்சு கேள்வி கேட்குறாங்க. ஏன்டா கேள்வி கேட்கிறவன் வந்து விசார குற்றச்சாட்டுக்கு தண்டனைன்னு சொல்லி கேள்வி கேட்டவனுக்கு மரண தண்டனையை பற்றி தெரிஞ்சிருக்குமே. ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குடும்பம் கேட்டிருக்கானே, கேட்டவன் எப்படி கும்பிட்டா இருக்கான் பாருங்க. அவன் மரண தண்டனையை பற்றி கேட்குறான், மரண தண்டனை பற்றி கேட்குறான். அந்த விபச்சாரம் செஞ்சது பற்றி யாரை நிரூபிக்கப்பட்டுச்சிங்கன்னா அந்த ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சு மரண தண்டனை கொடுப்பீங்களான்னு அவன் கேட்டிருக்கணும். இவன் என்ன செஞ்சிருக்கானே, எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை அப்படி சொல்லியிருக்கணும். இவன் என்ன செய்யறாங்க, அந்த பொம்பளை எங்கள்கிட்ட புகார் தந்த பெண் உங்கள்கிட்ட புகாரை தரல, என்னிடத்தில் புகார் தந்த பெண் அங்கே வந்தால் நாங்கள் அதுக்கு இப்போ பக்கபலமாக நிற்போங்கிறிய தவிர, அப்போ உங்கள் பார்வையில் என்னது,
விபச்சாரம் செய்தவர்கள்லாம் வந்து உங்க பார்வையில் விபச்சாரம் செய்தாலும் பொம்பளைன்னா உத்தமி, விபச்சாரம் செஞ்சாலும் ஆம்பளைன்னா என்ன இல்லை உத்தமி இல்லை. இது என்ன என்ன ஒரு நிலையில போறாங்கன்னு தெரியல. அப்ப இந்த மர்க்கஸ் இருக்குது, அந்த செட்டிங் இருக்கிறது, அது ஓடுதே தவிர சல்லி காசு உங்களோட சமுதாயத்தில் மதிப்பு இருக்குதா? ஒரு எதுக்கான ஜமாத்தில் ஒருத்தன் பயணிக்கிறான், மார்க்கத்தை சொல்லுவாங்க, தீனை சொல்லுவாங்க, 4 விஷயம் அறிஞ்சிக்கிறலாம், அதுக்கு தான் வர்றான். அதுக்கு இருக்குது அவங்கள்ட்ட இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஏதாவது உருப்படியாக ஒரு மசாயில் சொல்ல முடிஞ்சா? மசாயில மாற்றி தான் முடிஞ்சு, பொய்களை தான் சொல்ல முடிஞ்சு. இந்த இந்த ஒரு 8-10 மாசமாக நீங்கள் செய்த மார்க்க பணி என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே இருந்ததை நாசமாக்கியதை தவிர புதிதாக செஞ்ச மார்க்க பணி என்ன? ஒரு பணியும் கிடையாது. மார்க்க கூட்டம்னு போனா கூட அதுவும் இதே மாதிரி தான் வந்து என்ன செய்யறது, பொய்கள் அவதூறுகளை சொல்றதை தவிர என்ன செஞ்சுட்டு போனீங்க? ஒன்றும் இல்லை. இந்த இலங்கையிலேருந்து சீட்டு சேர்ந்து போனாங்க, இன்னைக்கு பொதுக்குழு கூடி இருக்கு, அவ்வளோ பணி பிரமிக்கத்தக்க பணி செஞ்சிருக்கிறாங்க. அப்படி மார்க்க பணியை நீங்க செய்யல, ஒன்றும் கிடையாது, ஒரு பணியும் கிடையாது. என்ன பணி? இதே விஷயம்தான், விசாரணை, பாலியல், அதுதான். இதே வண்டி ஓட்ட நினைக்கிறீங்க, இது இழுக்காது, வழங்குதா? இந்த மாதிரிலாம் சொல்ல இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம ஜமாத்து நன்மை வந்துட்டோம். இவங்க இதே சதிக்கெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு இருந்தோம். ஒவ்வொரு நாளைக்கு இவர்கள் உளர கொஞ்சம் கொஞ்சமா கலந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பைசலுடைய உளறலுக்கு பிறகு எவ்வளவு பேர் கலந்து இருக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்களை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான பேர் நினைச்சிருக்காங்க. இப்படிலாம் செய்யக்கூடியவங்க எந்த இடத்துலையும் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்த்தேன், அப்படி பார்த்தேன், கருன்னு பார்த்தேன்லாம் சொன்னாங்களே, அப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு எங்கடான்னு கேட்டவன அதுல பாதி பேர் ஓடி போயிட்டான். நீ ஒவ்வொருதையும் சொல்லிவிட்டு காலேஜ் தந்தாருங்கிறது தந்த நாங்கள் எப்படி சொன்னோம், தரலையே, அப்படியா இவனு கை கழிட்டு போ, இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்களே. உனக்கு மைனஸ் ஆகுறது தெரியுதா இல்லையா? எதனால மைனஸ் ஆகுது? நீ சொல்ற பொய் சொல்ற, பிறண்டு பேசுற, மாத்தி பேசுற, ஒருத்தரை டேமேஜ் பண்ணணும் என்பதற்காக துணிந்து இட்டு கட்டி சொல்ற. அப்புறம் மாட்டிக்கிற போது அந்த பொய் சாய வெளுத்த உடனே இவங்கள எல்லாமே பொய்யாத்தான் இருக்கு, நம்ப முடியாது, வேணும் தான் செஞ்சிருக்காங்க, இந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்காகத்தான் இம்புட்டு வேலையும் பார்த்துருக்குறாங்க என்று இப்போ மக்களுக்கு தெரிஞ்சுட்டு வர்றாங்க. படிப்படியாக தெரிஞ்சுட்டு வருது. தினசரி வெளியேறிட்டு இருக்கிறாங்க. தினசரி 4-5 வெளியே இந்த மர்க்கஸில் வழியிலும் சொல்ல வர்றாங்க, உங்களை ஆதரவு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ என்ன செய்யறாங்கன்னா ஆதரவு அந்த மாதிரியான போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. என்ன போராட்டம்? இந்த பெண்களுக்குன்னு போராட்டம் பண்ணோம்னு சொன்னால் அவங்க தவறான ஒரு செயலில் ஈடுபட்டவங்களா இருந்தாலும் சரி, அது இருக்கும், மக்கள்லாம் வருவாங்க. மக்கள் வரக்கூடிய விஷயத்துக்குன்னு போராட்டம் நடத்தினா அதுவாச்சும் உருப்படியாக இருக்குதா? அதுவும் சொதப்பிக்கிட்டு போகுது. அதனால இது வந்து எடுக்காது. நீங்க இந்த மாதிரி வழிமுறைகளை கையாளுவதன் மூலமாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க வழிகேட்டில் இருந்து மக்கள் வெளியேறுவதற்கு நீங்களே என்ன செய்றீங்க, பாதை அமைத்து கொடுக்கிறீர்கள் என்பதை தான் அதுக்குரிய பதிலாக சொல்லிக் கொடுக்கிறோம். ஆக இது 2 விஷயம் தான். ஒன்று, கூத்தாளர் ஜின்னாவுக்கு பொது விசாரணைக்கு தயார், சரியா? பதிலை எதிர்பார்க்குறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எனக்கு பதில் வரணும். ஒரு டைம் கொடுக்கணும்ல. உங்க ஃபேஸ்புக்லையோ எந்த ஒரு வகையிலையோ எப்படி இருந்தாலும் தகவல் வந்துடும். அப்போ பதில் வரணும் என்று சொல்லிக்கிறோம். இவங்களுக்கு சொல்லுகிறோம், இவ்வளோ விஷயங்கள், காசு விஷயம் இருக்கிறது, மார்க்க விஷயங்கள் இருக்கிறது, என் மீது சொல்லப்பட்ட பழிகள் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஜின்னா அறைகள் விட்ட மாதிரி நீங்கள் என்னுடைய பொது விசாரணை அழைப்பு நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் தான் இதுக்கு தீர்வு. பொது விசாரணைக்கு வந்து அனைத்தையும் பேசணும். எதில் யார் தப்பு செஞ்சாங்களோ அது அனைவருக்கும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி ஆகணும். அப்படியான ஒரு விஷயத்தை திரும்ப அழைப்பு கொடுக்குறேன். இந்த பிரஸ் மீட்டில் உட்காந்துட்டு இந்த நாடகத்தை நான் விட்டுவிட்டு தனித்தனியாக ரூமில் உட்காந்துட்டு மண்டை கழுவுறதை விட்டுவிட்டு ஒரு விசாரணை, ஒரு சிங்கிள் ஒரு சிட்டிங்கில் அனைத்தும் தீர்வு காணணும். 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆனாலும் சரி, ஒரு தொடரோடு எல்லாம் முடிந்து போய்விடும். அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் செஞ்ச அவ்வளவு மார்க்கத்தில் எத்தனை பிழை செஞ்சீங்க நிரூபிப்பேன். என் விஷயமாக எத்தனை பழிகளை சொன்னீர்கள் என்று நிரூபிப்பேன். அது மாதிரி வந்து இந்த மாதிரி அவதூறுகளை எவ்வளவு சொன்னீங்க நிரூபிப்பேன். பொருளாதாரத்தில் எவ்வளவு வந்து நீங்கள் களவாடி இருக்கிறீர்கள் என்பதை என்ன செய்வேன், நான் நிரூபிச்சு காட்ட தயாராக இருக்கிறேன். இதுதான் அதுக்கு பதில். இந்த மாதிரி நாடகம் வேணாம், அதோட ஒன்ஸ் அப்போ தான் முடியும், இல்லைன்னா நீங்கள் முடிக்க மாட்டீங்க. இதே வேலையை தான் கையாண்டுட்டு இருப்பீங்க. அதனால நீங்கள் பொது விசாரணைக்கு நீங்கள் இனியாவது வந்து எந்த பிரச்சனையும் ஒன்று விடாமல் பேசுவோம் அப்படின்னு வாங்க. பொதுமக்கள் பார்க்கும் வகையில் அதை நடத்துவோம். உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிடும். என் மீது குற்றம் இருந்தால் என்னை காரிச்சு விட்டு போயிடுவாங்க. உங்கள் மீது குற்றம் இருக்குன்னா டோட்டலாக அவங்க மக்கள் கூட நினைச்சுவாங்க, உங்களை விட்டு போயிடுவாங்க, மக்கள் தெளிவாகிடுவாங்க என்பதை கூறி இந்த சமகால நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.